பொங்கல் டைம் வந்துச்சா, எந்த கடைக்கு போனாலும் சரி, சட்டை வாங்கினா 3 சட்டை ஃப்ரீங்க, ஒரு டவுசர் வாங்கினா 4 டவுசர் ஃப்ரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு இருப்பாங்க. நீங்களும் போவீங்க, பைத்தியக்காரன் மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்து ஏமாந்துட்டு இருக்கோம், நம்ம ஏமாறாம வாங்கிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருப்பேன். பட் ரியாலிட்டி என்னன்னா, நீ தான் ஏமாந்துட்டு இருக்க. சோ வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கோம். என்னோட பேர் சாம், வணக்கம். நம்ம வீடியோல பார்க்க போறது ஃப்ரீ. இந்த ஃப்ரீயா குடுக்கறதுலயும் இல்ல ஃப்ரீயா நீங்க வாங்குறதுலயும் நிறைய சைக்காலஜி வந்து மறைஞ்சிட்டு இருக்கு. இந்த ஃப்ரீ எஃபெக்ட், அது ஜீரோ பிரைஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த ஃப்ரீன்னு பாத்துட்டோம்னா மக்கள் வந்து யோசிக்கிறத நிப்பாட்டுருவாங்க. ஏன்னா ஒரு ஃப்ரீன்னு ஒரு விஷயத்த பார்த்த உடனே டோபமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஸ் ஆகும். டோபமைன் ஒரு என்சைம் மூலக்குள்ள இருக்கு. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் உனக்கு ரிவார்டு கிடைக்குது, எப்பப்பெல்லாம் வந்து உனக்கு பிளஷர் ரொம்ப சுகமா இருக்கு அப்படியே இருக்கும் போதெல்லாம் உனக்கு டோபமைன் இன்க்ரீஸ் ஆகும். டோபமைன் இன்க்ரீஸ் ஆகும் போது நீயா இருக்க மாட்டேன். சிம்பிளா சொல்லணும்னா, எந்த காசும் நீ கொடுக்கவே இல்லை அப்படின்னா ரிஸ்க் வந்து ஜீரோல இருக்கு. யாராவது ரிஸ்கே இல்லாத ஒரு விஷயத்த பண்றதுக்கு தயங்குவாங்களான்னு? ரெசிப்ராசிட்டி பிரின்சிபல். இது முக்கியமா நடக்க ரீசன்ட்ல வந்து எலெக்ஷன் நடக்க போது நிறைய பொலிட்டிக்கல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி 2000, 3000, 4000, 5000 காசு கொடுத்து மக்கள்கிட்ட கொடுத்து, இந்த பாருங்கம்மா இந்த மாதிரி காசு வாங்கிக்கோங்க, நீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. வீட்டுல நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த வயசான ஆயா தாத்தா எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த கட்சிக்காரங்க வந்து காசு கொடுத்தாங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரெசிப்ரோசிட்டி பிரின்சிபல். என்னன்னா ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க நல்லது பண்ணிட்டாங்கன்னா அதை அவங்களுக்கு திருப்பி பண்ணலன்னா நம்மளுக்கு மனசுக்குள்ள ஏதோ பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். எதையோ நம்ம பண்ணாம விட்ட மாதிரி உள்ள ஒரு ஏக்கம் வந்துட்டே இருக்கும். இப்ப நம்ம ஸ்கூல்லயே படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது உங்க ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு சமோசா வாங்கி கொடுத்துருப்பான், ஒரு வடை வாங்கி கொடுத்துருப்பான். அவனுக்கு திருப்பி இந்த வடையை நீ வாங்கி தரலன்னா ஏதோ கடங்கார மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் உனக்கு. அதே மாதிரி பேசுறப்ப நீங்க கேட்டுக்கலாம், இந்த கம்பெனி வந்து இதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கு, அப்ப அது நல்ல கம்பெனி தான். இப்ப நீங்க ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்களேன், எங்க ஆஃபீஸ்ல வந்து இந்த மாதிரி பொங்கலுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க, அப்ப நல்ல கம்பெனி இது. எங்க ஆஃபீஸ்ல பொங்கலுக்கு கிஃப்டே தரல, அது கெட்ட கம்பெனி இது. அதாவது ஒரு விஷயத்த ஒருத்தவங்க ஃப்ரீயா கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நல்ல நல்ல இடத்துல இருக்காங்கன்னு, அவங்க ஃப்ரீயா கொடுக்கலன்னா அது நல்ல இடத்துல இல்லாம இருக்கிறதாகவும் நினைச்சிட்டு இருக்கோம். ஃபுட் இன் த டோர் டெக்னிக். இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு ஒருத்தவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆமான்னு சொல்ற ஒரு பர்சன் பெரிய விஷயத்துக்கு ஆமான்னு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஜியோ வந்தாங்க 2016-17. ஜியோ என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் 4G டேட்டாவை அன்லிமிட்டடா கொடுத்தாங்க. எப்படி 5G கொடுக்குறாங்களோ அன்லிமிட்டட், அது மாதிரி 4G வந்து அன்லிமிட்டடா கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணா, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ஒரு 200 ரூபாய் கட்டினா போதும், நீங்க 4G டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா மக்கள் எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் அந்த 4G நெட் ஸ்பீட் வந்து பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, டவுன்லோட் பண்றதுல ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க. கம்ஃபர்டபுள் ஆனதுனால ஓகே ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், 200 ரூபா தானே, 199 ரூபா தானே அப்படி சொல்லிட்டு அந்த 199 ரூபாய் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கும், அதெல்லாம் பே பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இத்தனை வருடங்கள் கழிச்சு நம்ம வந்து 3 மாசம் நெட்டே 1000 ரூபாய் கொடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு விஷயம் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னா இப்ப வேணா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகலாம் அந்த கம்பெனிக்கு. ஆனா வருங்காலத்துல அந்த ஃப்ரீயா கொடுத்ததுனாலதான் அவங்க அதிக பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பாவே அமையும். நீங்க நிறைய கம்பெனிஸ் எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க. ஒரு விஷயத்த அவங்க ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்க அதாவது பிகினிங் ஸ்டேஜ்ல. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அதே பொருளை உங்ககிட்ட அதிக காசு வாங்கிட்டு உங்களை யூஸ் பண்ண வைப்பாங்க. எல்லாரும் நம்மள ஏமாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹேபிட் ஃபார்மேஷன். நான் ஹேபிட் வீடியோல பேசிருப்பேன். என்னன்னா ஒரு விஷயத்த நீங்க மறுபடியும் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் பழக்கமா மாறிடும், ஹேபிட்டா மாறிடும். இப்ப வந்து மக்கள் வந்து ஒரு விஷயத்த ஃப்ரீயா வாங்கி பழகிட்டாங்கன்னா அது பழக்கமா மாறிடும். ஒரு விஷயம் மூளையில பழக்கமா மாறிடுச்சுன்னா அந்த பழக்கத்தை நீ செயல்படுத்தும் போது மூளை யோசிக்காது, அது பாட்டுக்கு ஐடியா அமைதியா உட்காந்துக்கு. அது பழக்கமா ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு விஷயத்த ஏன் ஃப்ரீயா வாங்குறேன்னு உங்களுக்கு தெரியாம நீங்க வாங்கிட்டு இருப்பீங்க. நீங்க கேட்கலாம், அப்படி என்ன நான் வந்து ஃப்ரீயா வாங்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல யூடியூப், இன்ஸ்டாகிராம், இல்ல ட்விட்டர். நம்ம யாரும் வந்து யூடியூப்க்கோ இன்ஸ்டாகிராமுக்கோ ஒரு சிங்கிள் நயா பைசா கூட கொடுக்கலாம். நம்ம எந்த காசு கொடுக்காதனாலதான் அது பழக்கமே மாறுச்சு. இப்ப பாருங்க, இப்ப அமேசான் பிரைம் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, Zee5 இருக்கு, எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க மந்த்லி பணத்தை பே பண்ணா மட்டும்தான் நீங்க அந்த படத்தை, அதுல இருக்க வெப் சீரிஸோ படத்தை பார்க்க முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா காசு போட்டவங்க மட்டும்தான் அதுல போய் அடிக்கடி ரொம்ப பிஞ்ச் வாட்சிங் எல்லாம் பண்ணுவாங்க. இதுவே மத்த எல்லாரும் போய் அடிக்ட் ஆக மாட்டாங்க. பட் இந்த இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஜீரோ காஸ்ட். இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தி நண்பர்களுக்கு சொல்லிக்கணும், ஓசியர் கிடைக்க சொல்லிட்டு வாழ்க்கையை அடிச்சுக்காதீங்க. அப்படிதான் சொல்லிட்டேன். பெர்சீவ்டு வேல்யூ இன்க்ரீஸ். இந்த ஃப்ரீன்ற வார்த்தை பாத்தீங்கன்னா பணத்தை வீணாக்குறோம் அப்படி சொல்லிட்டு பயத்தை எடுத்துரும். ஏன்னா நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், ஃப்ரீயா வாங்குறோம்னா நம்ம ஒரு ஹவர் செலவு பண்ண போறது கிடையாது, நம்ம பணம் வேஸ்ட் ஆக போறது கிடையாது. அதனால நமக்கு ஒரு பயம் இருக்காது. இது எங்க பயன்படுத்துவாங்க பாத்தீங்கன்னா, முக்கியமா அந்த அப்ளிகேஷன் தான் பயன்படுத்துவாங்க. ஒரு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது யூசர் யூஸ் பண்ண விடுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணுங்க, அதாவது ஒரு மாசம் நீங்க ட்ரையல் யூஸ் பண்ணுங்க, அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க பே பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த யூசர் வந்து அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பழகிடுவாங்க. ஓகே இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம், இதனால நமக்கு டைம் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரீமியம்னு போட்டு காசே கேட்டாலும் நம்மளுக்கு தேவை வந்து டைம் சேவ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு சாஃப்ட்வேர் வருங்காலத்துல காசு கொடுத்து கேட்டாலும் அந்த காசு கொடுக்க தயங்கவே மாட்டாங்க. ஆங்கரிங் எஃபெக்ட். இந்த ஃப்ரீன்ற வார்த்தை பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி தான்.
இது கூட நான் திருப்பி ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிளே சொல்றேன். ஒரு சாஃப்ட்வேர் ரிலீஸ் பண்றாங்க வச்சுக்கோங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீயா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஃப்ரீ வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா பேசிக்கான விஷயத்தை மட்டும் நீங்க பயன்படுத்த முடியும் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி என்ன சொல்லுவாங்க, நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 199 ரூபாய் கட்டினா போதும், பிரீமியம் வெர்ஷன்லாம் நீங்க பயன்படுத்தலாம் அப்படி சொல்லுவாங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கும் அந்த 200 ரூபாய் அமௌண்ட்ன்றது, ஐ மீன் 119 rupees அமௌண்ட்டும் பெருசாவே தெரியாது. ஏன்னா நம்ம இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், 200 ரூபாய் கட்டினா நம்ம அதிகமா யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்க தான் அதிகமா வரும், மொபைல் ரிலீஸ் பண்ணும்போது தான். 8GB 128GB வந்து 18,000 வைப்பாங்க, 8GB 256GB வந்து 20,000 வைப்பாங்க. சோ 2000 தான் கம்மி. 2000 இப்ப நிறைய பேர் எப்படி முடிவு பண்ணுவாங்க, 18,000 கொடுத்து 128GB வாங்குறதுக்கு நான் 20,000 கொடுத்து 256GB வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அறிவாளத்தெல்லாம் முடிவு எடுப்பீங்க. சொல்ல போனா நீங்க முடிவு எடுத்ததுக்கு காரணமே இந்த போன் கம்பெனி தான். இன்னும் டாக்டிக்ஸா ஏமாத்துறாப்ல மார்க்கெட் டாமினேஷன். ஒரு கம்பெனி வந்து ஒரு பொருளை ஒரு யூசருக்கு ஃப்ரீயா கொடுத்து பழகிடுச்சுன்னா அந்த கம்பெனி தான் நம்பர் 1ல இருக்கும். ஒரு யூசர் வந்து அதுக்கு சூட் ஆகி பழகிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளில வரவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்களேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ உங்களை வலிக்காத அளவுக்கு அந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்ப ரீசெண்டா கூட அப்டேட் வந்திருக்கு இன்ஸ்டாகிராம்ல, கேள்விப்பட்டேன். அது என்னன்னா ஆட்டோ ஸ்க்ரோல் ஆப்ஷன் ஒன்று. நீங்க ஸ்க்ரோல் கூட பண்ண வேண்டாம், நீ வரல கூட நோத்த வேணாம், சும்மா பாரு ஆட்டோமேட்டிக்கா ஸ்க்ரோல் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு யூசர் வந்து அவனுக்கு எவ்வளவு அட்மோஸ்ட் கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் கொண்டு போறாங்களோ அப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த யூசர் என்ன நினைச்சாலும் சரி அந்த அப்ளிகேஷன் வந்து வெளில வரவே மாட்டாங்க. இப்ப என்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே, கூகுள் மேப்ஸ் இருக்கு. கூகுள் மேப்ஸ் வந்து உன்ட்ட ஒரு பைசா கூட வாங்கல, ஆனா உன்ட்டு உலகத்துக்கு எல்லா மேப்ஸையும் சொல்லிடும் போது அந்த டாக்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிடும். ஆனா உங்களுக்கு தெரியுமா, கூகுள் மேப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஜிபிஎஸ் சர்வீஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. சோஷியல் ப்ரூஃப் எக்ஸ்ப்ளோஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு கடையில வந்து சொல்றாங்க ஒரு ஜட்டி வேணும் 4 ஜட்டி ஃப்ரீங்க அப்படி சொல்லுவாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பு மாதிரி பரவ ஆரம்பிக்கும் எல்லா இடத்துலயும். ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க, இந்த கடையில வந்து ஒரு ஜட்டி வேணும் 4 ஜட்டி ஃப்ரீயா தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அது படப்படன்னு பரவ ஆரம்பிக்கும். இதுவே குவாலிட்டியான பேண்ட் வந்து 1000 வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது ப்ராப்ளமே ஆகாது. இப்போ யூடியூப்ல எடுத்துக்கோங்களேன், இல்லை சோஷியல் மீடியால எடுத்துக்கோங்களேன், ஒரு விஷயம் ஒருத்தன் பேசுறாங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து மில்லியன் லைக்ஸ் வந்திருக்கு, அதிக கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா அப்ப இவர் பேசுறது கரெக்டா தான் போல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒருத்தன் உண்மையுமே கரெக்டா தான் பேசியிருப்பான், அவனுக்கு வந்து வியூஸ் வந்திருக்காது, லைக்ஸ் வந்திருக்காது, கமெண்ட்ஸ் வந்திருக்காது, அப்ப என்ன மக்கள் நினைப்பாங்க, இவன் பேச சரியில்லை போல, அவன் தப்பா பேசிருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப நான் ஒரு கதை சொல்றேன், அந்த கதையில நீங்களுமே இருக்கீங்க. இப்ப நீங்க ஆப்பிள்னு ஒரு கம்பெனியில போயிட்டு ஐபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போனை வாங்குறீங்க. இப்ப இந்த ஆப்பிள் கம்பெனின்றது ப்ரொடியூசர், நீங்க ஆப்பிளோட கஸ்டமர். நீங்க வாங்கின ப்ராடக்ட் ஐபோன். இன்னொரு கதைக்கு வாங்க, இப்ப நம்ம எல்லாம் சோசியல் மீடியா பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப நம்ம சோசியல் மீடியா யூஸ் பண்றதுனாலதான் சோசியல் மீடியா வந்து பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கு, ரைட்டா? அப்ப நீங்க நினைப்பீங்க, அப்ப நான் சோசியல் மீடியாவோட கஸ்டமர் ஆனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. சோசியல் மீடியா தான் ப்ரொடியூசர், அதுல ஆட் போடுறான்ல அவன் தான் கஸ்டமர். அதுல ப்ராடக்ட் யார் தெரியுமா, அதை உட்காந்து பாத்துட்டு இருக்காது நீதான். உங்களை வச்சுதான் டிஃபரன்ஸ் நான் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன், அது தெரியாம உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. சிரிக்கிற நீ ஒரு பொருளை நீ ஃப்ரீயா வாங்குறதுக்கு முன்னாடி சில கேள்விகளை உடனே கேட்டுப்பாரு. உண்மையுமே அந்த பொருள் ஃப்ரீயா எனக்கு வேணுமா, அந்த பொருள் எனக்கு எதுக்காக ஃப்ரீயா வேணும், அந்த பொருளை கொடுக்குறவங்க ஒருத்தன் ஃப்ரீயா கொடுக்குறாங்கல்ல, அவன் கொடுக்கறதுனால அவனுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்கு, இந்த மாதிரி கேள்வி நீ கேட்டதுக்கு அப்புறம் அந்த பொருளை நீங்க ஃப்ரீயா வாங்குறது வாங்காம இருக்கிறதெல்லாம் உங்க விருப்பம். கடைசியா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னா, ஒரு விஷயத்த நீங்க ஃப்ரீயா வாங்குறீங்கன்னா அதோட ப்ராஃபிட் உங்களுக்கு கிடையாது, கொடுக்குறவனுக்கு தான் ப்ராஃபிட். ஒண்ணு அந்த கொடுக்குறவனுக்கு வந்து இப்போதைக்கு பிரசன்ட்ல ப்ராஃபிட் இருக்கா இல்லாம இருக்கலாம், பட் ஃபியூச்சர்ல அவனுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பா இருக்கும். அப்படி ப்ராஃபிட் இல்லைன்னா அவங்க கூட கொடுத்துருக்கே மாட்டான் ஃப்ரீயாவே. ஃபைனல் இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த உங்களுக்கு யாருமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒண்ணு அவங்களுக்கு லாபமா இருக்கணும், அதனாலதான் கொடுப்பாங்க. எந்த லாபம் நோக்கமே இல்லாம ஒருத்தவங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கவே மாட்டாங்க. அது நம்ம ஊர்ல இருக்க ரேஷன் கடையா இருக்கட்டும், இல்ல அரசாங்கம் கொடுக்க இலவச விஷயமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே பணம் இருக்கு, எல்லா இடத்துலயும் கொடுக்கறவனுக்கு ப்ராஃபிட் இருக்கு. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் நான் பேசணும்னு ஆசைப்பட்டாலோ இல்ல வந்து இந்த கண்டென்ட் பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இன்னொரு சந்திக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன வாழ்க்கை தான், முடிஞ்ச சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்சி செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. டாடா, பபாய், see you and cut. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல மாமரம் நிறைய இருக்கும். இதே மாதிரி மாமரம் நிறைய எங்க வீட்டுல பெருசு பெருசா இருக்கும். இந்த மாமல் தெரை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டையா உட்காந்துருக்கும். ஆனா நினைச்சுக்கிட்டேன் இதெல்லாம் வண்டு போல அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில பார்த்தா அதெல்லாம் ஃபங்கஸ் மேடியா ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, ஐ மீன் நம்மளுக்கு எல்லாம் மருவு வருது இல்ல, அதுதான் எனக்கு மருவு மாதிரி தான் அந்த பிளான்ஸுக்கு வருது போல. சும்மா டைம் வருதுக்காக பேசிட்டு இருக்காருன்னு கிடையாது. பை.